ஹலோ ஆல் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ பைத்தான்னா என்ன? பைத்தான் இஸ் ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் இன்டரப்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். நீங்க வந்து படிச்சால் இந்த சின்டாக்ஸ வந்து படிச்சாலே உங்களுக்கு வந்து நார்மலா புரியிற மாரி தான் இருக்கும். அண்ட் இட் ஃபாலோஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஜெனரல் பர்ப்பஸ் அப்ரோச். ஸோ நீங்க வந்து பைத்தான்ல வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டடாவும் கோட் எழுதிக்கலாம். நீங்க வந்து ஜென்ரலாவும் அதாவது ஃபங்ஷன்ஸ் இல்லாம அண்ட் கிளாஸ் இல்லாமயும் நீங்க என்ன பண்ணலாம்னா, கோடு எழுதி நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி டூ லேர்ன் அண்ட் பவர்ஃபுல் எனஃப் ஃபார் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். நீங்க வந்து லேர்ன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, பைத்தான் லாங்குவேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். யாரு வந்து இந்த பைத்தான இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்வர்ன் ரான்சம். ஸோ எப்ப டெவலப் பண்ணாருன்னா, 1989ல டெவலப் பண்ணாரு. அண்ட் எப்போ இத வந்து ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னா, 1991ல ரிலீஸ் பண்ணாரு. அவரோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட். ஸோ எதுக்காக வந்து பைத்தான் டெவலப் பண்ணாரு? குட்வான் வாண்டட் எ லாங்குவேஜ் தட் வாஸ் ரொம்ப ஈஸி டூ ரீட். ரொம்ப ஈஸியாவும் இருக்கணும். எழுதுறதுக்கும் ஈஸியா இருக்கணும். அண்டு வந்து இது ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிளும் கூட. ஸோ குட் ஹேண்டில் எக்செப்ஷன்ஸ் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி. ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு எக்செப்ஷன் வருது. அத ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவன்ட்டான டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, இது வந்து ஈஸி டூ லேர்ன் அண்ட் வெரி ஈஸி ரீடபிள் சின்டாக்ஸ். அண்ட் வந்து இது இன்டரப்டட் லாங்குவேஜ். இன்டரப்டட் லாங்குவேஜ்னா, நீங்க வந்து ஒரு கோட வந்து ரன் பண்றீங்கன்னா, ரன் பண்ணும்போது தான் அது கம்பைல் ஆயி உங்களுக்கு வந்து உடனே ரன் ஆயி அவுட்புட்ட குடுத்துரும். நீங்க ஒரு சில புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அது கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஃபைல் ஜெனரேட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த கோட வந்து ரன் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து என்ன அப்டின்னா, டைரக்ட்டாவே நீங்க அந்த கோட வந்து ரன் பண்ணிக்கலாம். அண்ட் டைனமிக்லி டைப்டு. டைனமிக்லி இருக்கும்னா, நோ நீட் டூ டிக்ளேர் தி வேரியபிள் டைப். இப்ப நீங்க வந்து பைத்தான்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரிங்கா, இன்ட்டா, ஃப்ளோட்டா, இல்ல லிஸ்ட்டா, டப்பிளா, செட்டா, டிக்ஷனரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்ல. ஆனா ஒரு சில மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல என்ன பண்ணும்னா, அது என்ன வந்து வேரியபிள் டைப் என்ன அப்படிங்கிறத நீங்க டிக்ளேர் பண்ணணும். இங்க நீங்க வந்து ஒரு வேரியபிள குடுத்துட்டு, அதுல நீங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ, அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ அதோடைய டேட்டா டைப்ப வந்து எடுத்துக்கும். அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஃபங்ஷனல். ஸோ நீங்க வந்து பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ். நீங்க ஆப்ஜெக்ட் கிளாஸு, ஃபங்ஷன்ஸாவும் எழுதலாம். இல்லாட்டி நம்ம வந்து அ நார்மலா இது ஃபங்ஷன்ஸ் எதுவும் இல்லாமலும் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்சிவ் லைப்ரரீஸ், ரிச் ஸ்டாண்டர்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். நெறைய எக்ஸ்டென்சிவ் லைப்ரரீஸும் பைத்தான்ல இருக்கு. ஸோ நமக்கு பைத்தான் மூலியமா நெறைய அ அ டாஸ்க் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நம்ம வந்து பைத்தான் வந்து ரன் பண்ணலாம். என்னென்ன பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லா ஓஎஸ்லயுமே நம்மளால பைத்தான் வந்து ரன் பண்ண முடியும். அண்ட் இட் ஹாஸ் அ ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஆல்சோ கம்யூனிட்டி ட்ரிவன். ஸோ உங்களுக்கு வந்து இங்க வந்து லார்ஜ் கம்யூனிட்டி இருக்கு. லார்ஜ் கம்யூனிட்டி இருக்கிறதுனால, உங்களால ஈஸியா ஏதோ ஒரு எரர் வருது. உங்களுக்கு புதுசா ஏதோ ஒரு அ அ ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து அ பப்ளிக்கா நீங்க வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய டெவலப்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூஸ் கேஸஸ் ஆஃப் பைத்தான். என்னென்ன ஃபீல்ட்லலாம் யூஸ் பண்றாங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்டின்றத பார்க்கலாம். ஸோ டேட்டா சயன்ஸ் அனலிட்டிக்கல் ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. யூஸ்டு ஃபார் டேட்டா அனாலிசிஸ், விஷுவலைசேஷன் அண்ட் மெஷின் லேர்னிங். லைப்ரரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பர்ட்டிகுலரா யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரீஸ் பாண்டாஸ், நம்பை, மேட்ப்ளாட்லிப், சைக்கிட் லேர்னிங். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே டேட்டா சயன்ஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ஃபீல்டுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ வெப் டெவலப்மென்ட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? நான் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும். அத வந்து நான் ஹோஸ்ட் பண்ணணும். அந்த மாரியான பர்ப்பஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, Django யூஸ் பண்ணலாம். Django வந்து ரொம்ப பவர்ஃபுல். இட் ஹாஸ் அன் எண்ட் டூ எண்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் Flask யூஸ் பண்ணலாம்.
அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்டு ஃபார் டெவலப்பிங் டைனமிக் வெப் அப்ளிகேஷன் அண்ட் ஏபிஐஸ். ஆட்டோமேஷன்ஸ் ஆர் ஸ்கிரிப்டிங். ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்ஸ் ரெப்பிட்டிவ் சிஸ்டம் ஆர் வெப் டாஸ்க். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாஸ்க், இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க. அந்த டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு சைட்லேருந்து டெய்லி நீங்கள் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தான் மூலிமா நீங்கள் ஒரு ஜாப் மாதிரி எழுதி கூட அதை வந்து டெய்லி வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ற மாரி பண்ணலாம். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜ்மென்ட், வெப் ஸ்கிராப்பிங், டெஸ்டிங் ஆட்டோமேஷன், டெஸ்டிங் ஃபீல்ட்ல எல்லாம் பைத்தான் நெறைய யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஃபீல்டுக்கு எல்லாமே பைத்தான் வந்து செட் ஆகும். ஸோ இன் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கோட கோர் லாங்குவேஜாவும் பைத்தான் இருக்கு. மத்த லாங்குவேஜ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா பைத்தான்ல இருக்கிற பேக்கேஜஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ பைத்தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஸோ பைத்தான் லைப்ரரீஸ் என்னென்ன வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இருக்கு அப்படின்னா, டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் அண்ட் கெராஸ் யூஸ் பண்ணலாம். கேம் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் மூலியமாவும் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரீஸ் வந்து பைகேம், பாண்டாஸ் 3டி, ஸோ இந்த மாரியான பேக்கேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ஸ் ஆல்சோ யூசிங் பைத்தான் யூஸ்டு ஃபார் பெனட்ரேஷன் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதுக்கு இந்த பர்ப்பஸ்க்காக சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல பைத்தான் வந்து யூஸ் பண்றாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் புரோட்டோடைப்பிங். ஸோ நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஒரு புரோட்டோடைப்பிங் சின்னதா நான் வந்து அ ஒரு இப்ப தான் புதுசா நான் ஒரு ரெக்யர்மென்ட் எடுக்கிறேன். அந்த ரெக்யர்மென்ட்ட வந்து நான் சின்னதா டெவலப் பண்ணியிருக்கேன். ஒரு பிஓசி பண்ணியிருக்கேன். அத வந்து நான் ஒரு டெமோ குடுக்குறேன் அப்படின்னா, அப்போ யூசருக்கு வந்து என்னது, நாம வந்து அ கோடா காட்டுனா அவங்களுக்கு புரியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அ நம்ம வந்து ஒரு யூஐ சின்னதா ஒரு யூஐ மாரி கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து அவங்களுக்கு டெமோவா குடுக்கலாம். அப்போ அந்த மாரி கிரியேட் பண்றதுக்கான ஒரு 5, 6 லைன் நம்ம கோட் எழுதுனாலே, நமக்கு சின்னதா ஒரு யூஐ கிரியேட் ஆகறதுக்கான பேக்கேஜஸ் வந்து பைத்தான்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீம்லிட்ன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணி புரோட்டோடைப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஃபீல்ட்லயும் ஆ பைதான் வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ்ட் இன் ஐஓடி டிவைஸ் புரோகிராமிங். எக்ஸாம்பிள் ராஸ்பெர்ரி பிஐ. பைதான் இஸ் பாப்புலர். பைதான் ஏன் வந்து இவ்ளோ பாப்புலரா இருக்கு? பைதான் வந்து ரொம்ப ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்ப தான் நான் வந்து புரோகிராமிங் கத்துக்க போறேன் அப்டின்னா, அந்த மாரியான பெர்சன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பைதான் கத்துக்கலாம். பைதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடிய புரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் கத்துக்கலாம். ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. நெறைய டெவலப்பர்ஸ் வந்து பைத்தான்ல இருக்காங்க. அண்ட் இன்டகிரேட்ஸ் ஈஸிலி வித் அதர் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். அப்போ பைத்தான வந்து வேற ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் கூட நான் இன்டகிரேட் பண்ண முடியுமா? தாராளமா பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன லாங்குவேஜ்ல இன்டகிரேட் பண்ணலாம்னா, சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இந்த மாதிரியான புரோகிராமிங் லாங்குவேஜ்ல பைத்தான வந்து இன்டகிரேட் பண்ணலாம். ஸ்ட்ராங் எக்கோசிஸ்டம் ஃபார் ஏஐ, எம்எல் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ பைத்தான் வந்து ஆஸ் அ ஸ்ட்ராங் எக்கோசிஸ்டம் எல்லா பேக்கேஜஸ்ஸு, ஆம், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கு. ஃபார் எதுக்கு அப்படின்னா ஏஐஎம்எல் அண்ட் ஆட்டோமேஷன் ஃபீல்டுக்கான எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பைத்தானோட யூஸ் கேசஸாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.